அவர் அண்ணன் ஓபிஎஸ் கொஞ்சம் நாகரிகமாக சொல்லியிருக்காரு. அதை வந்து ரொம்ப கேவலமாக சொல்லணும்னா ஒற்றை குச்சிக்கு தொடப்பமாகாது. எடப்பாடி வந்து ஒத்த குச்சி தான், அவர் வந்து ஒரு தொடப்பமாக மாற முடியாது. அவர் அறிக்கை கொடுத்துட்டு அவர் ஊருக்கு போயிடுவார் தேனிக்கு. இவர் இந்த அறிக்கை கொடுத்துட்டு கோயஸ்காரன் உள்ள வீட்டுக்கு போயிடுவாங்க. யார் இணைக்கிறது? அதுக்கான ஸ்டெப்பை யார் எடுக்கிறது? அந்த கேள்வி வருமா இல்லையா? அறிக்கை மட்டுமே இணைச்சிடுமா? போங்க சின்னம்மா அறிக்கை கொடுத்துட்டு போய் ஒரு 2 பேரும் இறங்கி போய் அந்த எடப்பாடி தான் கழுத்து மேலே 2 கொடுத்து கூட்டுவாங்க. அவர் திமுகவோட கைக்கூலியாக செயல்படுறாரு. திமுகவோட துறைமுருகன் கூட அன்கோ போடுன்னு ஒரு 10-15 குவாரி நடத்துறாரு கிருஷ்ணகிரியில். கேட்டால் டெண்டர் போட்டு எடுத்துறாரு. இவர் டெண்டர் போட்டு எடுத்து திமுக முதல்ல ஃபார்ம் கொடுப்பாங்க. மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்குது. இப்போ கூட மக்கள் ஆதரவு அதிமுக ஓட்டு வங்கியை கணக்கு போடும்போது டிடிவி தினகரன் வந்து 2வது இடத்துல இருக்காரு. 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அண்ணன் ஓபிஎஸ் வந்து 3.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அங்கெல்லாம் வந்து 40,000 80,000 சொற்ப ஓட்டு தான் அதிமுக வாங்கியிருக்கு. 4 பேர் கூட இல்லைன்னு சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் மேலே இவங்க குற்றம் சாட்டினாங்க. இன்னைக்கு 3 லட்சம் மக்கள் அவருக்கு அந்த தொகுதியில் ஓட்டு போட்டிருக்காங்களே. அப்போ அண்ணாமலை சொன்னது உண்மைதானே? அண்ணாமலை நான் கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன அனுப்பப்பட்டிருக்காங்க. என் கட்சியை வளர்க்குற வேலையை நான் பார்க்குறேன், அவங்க கட்சி வளர்க்குற வேலையை பார்க்க சொல்லுங்க. அண்ணன் ஜெயக்குமார் அவர் அவ்வளோ வாய் நிற்க பேசினார். அண்ணன் ஜெயக்குமார் வாழ்க்கையிலேயே அவர் புள்ள டெபாசிட் வாங்கிச்சா வெற்றி தோல்வி கூட சகஜப்பா. இல்லை எடப்பாடி தலைமையை தொண்டர்களே ஏற்றுக்கணும் போது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? பிரச்சாரத்தில் பயங்கரமாக கூட்டத்துக்கு காமிச்சாரு. எல்லாரும் கோட்டர் பிரியாணிக்கு 250 ரூபா பணத்துக்கும் வரதாங்க செய்வாங்க. எடப்பாடி கூட அத்தனை தலைவருக்கும் சொல்றேன், ஒரு எச்சரிக்கையா சொல்றேன். வெகு விரைவில் தொண்டர்களை புரட்சி செய்து உங்களெல்லாம் கல்லாடை அடிச்சு இந்த நாட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க அதிமுக தொண்டர்கள். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் முன்னாள் அதிமுக நிர்வாகி திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக ஒன்றிணையணும், ஒற்றை குச்சிகள் உடைப்பது சுலபம், ஆனால் ஒற்றை குச்சிகள் கட்டாக இருந்தால் உடைப்பது கடினம் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் அண்ணன் ஓபிஎஸ் கொஞ்சம் நாகரிகமாக சொல்லியிருக்காரு. அதை வந்து ரொம்ப கேவலமாக சொல்லணும்னா ஒற்றை குச்சிக்கு தொடப்பமாகாது. எடப்பாடி வந்து ஒத்த குச்சி தான், அவர் வந்து ஒரு தொடப்பமாக மாற முடியாது. புரியுதுங்களா? அதனால் அது ரொம்ப தொண்டர்கள் மனநிலையை வந்து அவர் சரியாக புரிஞ்சிக்காமல் சொல்கிறார். அண்ணன் ஓபிஎஸ் வந்து அழைப்பு கொடுக்குறாரு. ரைட்டு, யாருக்கு அழைப்பு கொடுக்குறாரு? ஒன்றிணைனா யாருக்கு அழைப்பு கொடுக்கணும்? எந்த வித தியாகத்தையும் செய்யணும்னு அண்ணன் ஓபிஎஸ் சொல்கிறாரு. சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி ஊருக்கு போயிட்டாருன்னு தியாகம் தானாக வந்துடுமா? எப்படி? அறிக்கை அரசியலையும் முதல்ல நிறுத்துங்கள்னு தான் சொல்ல வரேன். அதற்கான முயற்சியும் முன்னெடுப்பும் ஏன் எடுக்க மாட்டீங்க? இந்த பக்கம் அண்ணன் ஓபிஎஸ் ஒரு அறிக்கை கொடுக்குறது, இந்த பக்கம் தியாகத்தை நான் சும்மா இருக்க மாட்டேன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சும்மா இல்லாமல் வீட்டில் உட்காந்துன்னு வெறும் அறிக்கை போர் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. எந்த தொண்டனுடைய மனநிலையை புரிஞ்சிக்காமல், புரட்சித் தலைவர் வழி வந்த தொண்டனுடைய மனநிலையை புரிஞ்சிக்காமல் நீங்கள் வெறுப்புக்கு 4 மாதிரி பொழுதுனோடமா தொண்டனுடைய வெறுப்புக்கு ஏன் உள்ள வரீங்கன்ற. அவர் அறிக்கை கொடுத்துட்டு அவர் ஊருக்கு போயிடுவார் தேனிக்கு. இவர் இந்த அறிக்கை கொடுத்துட்டு கோயஸ்காரன் உள்ள வீட்டுக்கு போயிடுவாங்க. யார் இணைக்கிறது? அதுக்கான ஸ்டெப்பை யார் எடுக்கிறது? அந்த கேள்வி வருமா இல்லையா? அறிக்கை மட்டுமே இணைச்சிடுமா? போங்க சின்னம்மா அறிக்கை கொடுத்துட்டு போய் ஒரு 2 பேரும் இறங்கி போய் அந்த எடப்பாடி தான் கழுத்து மேலே 2 கொடுத்து கூட்டுவாங்க. நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க கூவத்தூரில். நான் கேட்குற கேள்வி போது, இந்த எடப்பாடியை 10வது இடத்துல இருந்த எடப்பாடியை முதல் இடத்துல வந்து முதல்வர் ஆகிறது யார்? எந்த தொண்டனா இந்த எடப்பாடி பேரை முன்மொழிஞ்சானா இல்லை வழிமொழிஞ்சானா அது சொல்லுங்கள். அந்த நிமிடம் வரையும் அவர் பேர் தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது. அவருக்கு தெரியும். அவர் சூழ்ச்சியெல்லாம் பின்னார். அவர் வேலுமணி தங்கமணி வச்சா செங்கோட்டையன் பேர் சும்மா முன்மொழிஞ்சு வச்சு அவங்க 2 பேரை வச்சு வழிமொழிக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்ல வச்சதெல்லாம் அண்ணன் பழனிசாமி தான். ஓபிஎஸ் போய் தர்மயுத்தம் இருக்கு சொல்லிவிட்டு பின்னாடியே நான் வரேன்னு சொல்லிவிட்டு பின்னாடியே இவர் ஸ்டெல்லா மேரேஜ் போயஸ் கடவுளில் யூட்டர்ன் போட்டு போனவர்லாம் அந்த கதைலாம் தனி கதை. அதெல்லாம் நிறைய டைம் எடுக்கும். அது பழைய கதையை விட்டுடுங்க. ஓபிஎஸ் தர்மயுத்தத்துக்கு தள்ளினது யார்? அண்ணன் எடப்பாடியார். இல்லை ஆடிட்டர் குருமூர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, அண்ணன் எடப்பாடியார் தான். நீங்கள் போங்க, உங்களை இவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க, நாங்கள் என்கிட்ட 35 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, உங்கள் பின்னாடி நான் இட்டுன்னு வரேன், போங்க தர்மபுரி இருங்க, அம்மா சம்மதிக்கு போங்க வழி அனுப்பி வச்சவர் அண்ணன் எடப்பாடி. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன்கிட்ட நான் சண்டை போட்டதுக்கப்புறம் போய் ஓபிஎஸ்ஸை முதலமைச்சர் ஆக்கிடலாம் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி என்ன தூது அனுப்பிச்சாங்க. நான் தூது போனேன். மைத்திரியன் வீட்டுக்கு போனேன். மைத்திரியன் நான் 9 மணிக்கு நான் ஓபிஎஸ் அழைச்சிட்டு டிடிவி சார் வீட்டுக்கு வரேன்னார். அன்றைக்கி வீட்டில் செக்யூரிட்டி முதல் வந்து எல்லோரும் வெளியே அனுப்பிச்சிட்டு காத்திருந்தார் அண்ணன் டிடிவி தினகரன். வரலையே. கேட்டால் மைத்திரியன் சொல்லலைன்றார் ஓபிஎஸ். அண்ணன் இப்போ கேட்டால் மைத்திரியன் அந்த தகவலை சொல்லவே இல்லை. வைத்திய நீயே நேரடியாக வேணும் வந்து பார்த்துக்கலாம்ன்றாரு. நீங்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கீங்களா சார்? இது என்ன ரியாக்ஷன் வந்திருக்கு? தியாகத்தளி சின்னம்மா
தொடர்ந்து வீட்டிலே இருக்கிறாங்க, வெளியில் வரத்துக்கு அவங்க முயற்சி பண்ண மாட்டுறாங்க. இந்த தருணத்தில் தொண்டனுடைய கருத்துக்கு ஏற்ப அவங்க வந்து தாய் உள்ளத்தில் உள்ள அம்மா வந்து அம்மா சமாதியிலும் புரட்சித் தலைவர் சமாதியிலையும் வந்து உண்ணாவிரதம் இருக்கணும், இந்த கட்சி இணையிற வரையும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கணும்னு சொல்லி அம்மா முடிவு எடுத்தால் தான் இந்த கட்சி இணையும். அதை விட்டு அறிக்கை கொடுத்துட்டு வீட்டில் போய் உட்காந்து கட்சி தானாக இணைஞ்சிருமா? இல்லை எடப்பாடி தங்க தாம்பலத்தில் எடுத்து உங்ககிட்ட அம்மா என்னால் நடத்த முடியல அந்த இயக்கத்தை நீங்கள் வழி நடத்தணும்னு சொல்கிறக்கூடியவரா? நீங்கள் கொடுத்த எடப்பாடி, நீங்கள் பதவியில் அமர்த்தின எடப்பாடி இதெல்லாம் செய்ய வராரா? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக எடப்பாடியை பார்த்து அஞ்சுகிறார் சசிகலா அப்படின்னு எடுத்துக்கலாமா? சசிகலாமா யாரை பார்த்து அஞ்சக்கூடிய ஆள் கிடையாது. அவங்க சிறை கண்ட பார்த்தவங்க. அப்புறம் எதுக்கு இவர் எதிர்த்து ஒரு அரசியல்? நரேந்திர மோடியை பார்த்துட்டு தான் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்களை எதிர்த்து அப்போ ஏன் அரசியல் பண்ணாமல் இருக்காங்க? இல்லை, எதிர்த்து அரசியல் பண்ணணும்னா இவங்களுக்கு முதல்ல இவங்க வந்து அவங்க குடும்ப சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரணும். குடும்பம் சொந்த பந்தம்லாம் வந்து நல்லது கெட்டதுக்கு மட்டும்தான். அது கட்சிக்கும் சொந்த பந்தத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது. இவங்க வந்து குடும்ப பாசத்து கலைஞர் எப்படி குடும்ப பாச தலைவராக இருந்தாரோ அதே மாதிரி இந்த அம்மா வந்து கலைஞர் மாதிரி தான் குடும்ப பாச தலைவராக. குடும்பத்தை உதற முடியல இந்த அம்மாவால். குடும்பமும் இந்த அம்மா அரசியல் முன்னெடுக்கிறத விரும்ப மாட்டேது. அந்த குடும்ப உறுப்பினர்கள் சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் கரைஞ்சிரும், இல்லை நம்ம கையில் திரும்ப சொத்தெல்லாம் கேட்பாங்கன்ற பயத்தில் காரணமாக அந்த குடும்ப உறுப்பினர்கள் இந்த அம்மா அரசியலுக்கு முன்னெடுக்கும் போதெல்லாம் காலை பூச்சி இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் பல முறை சொல்லிவிட்டோம், அம்மா அந்த குடும்பத்தை விட்டு வாங்க, கட்டின புடையோடு வெளியில் வாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் தோன்றுங்க. வீடு வாசல் முதல்ல எங்கள் வீடு வாசலில் கூட கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தயவு செய்து இந்த குடும்பத்தை, இந்த குடும்பம் தான் உங்களுக்கு பலமும், இந்த குடும்பம் தான் உங்களுக்கு பலவீனமும். அம்மாவும் புரட்சித் தலைவரும் குடும்ப உறுப்பினர்களை நம்பி அரசியல் பண்ணலை. அதே வழியை நீங்கள் மேற்கொள்ளுங்கன்னு சொல்ல முறை சொல்லி கூட அவங்க பல ஊடகங்கள் வாயிலாக சொல்லிவிட்டோம், நேரடியாகவும் சொல்லிவிட்டு எல்லாம் சொல்லிட்டோம். அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அவங்களால வர முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஜேசிடி பிரபாகர் உள்ளிட்ட ஒரு சிலர்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு கூட்டம் போட போகிறதாகவும், அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்களோட பேசி இப்போ கட்சியினே பொறுத்தவரை தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ரைட்டுங்க, இது யார் முதல்ல முன்னெடுக்கிறது? யார் பூனைக்கு மணி கட்டுறது? அப்போ இல்லை இந்த தகவல் வந்து தகவல் பொய்யா? இல்லை இல்லை, அவர் கொடுக்குற அவர் எல்லாருமே வைத்தியலிங்கம் முதல் கொண்டு ஜேசிடி பிரபாகர் முதல் கொண்டு எல்லாருமே இவன் கட்சி இணையணுன்றதில் மாற்று கருத்தே கிடையாது. இணையணும்னு நினைக்கிறது யார் நினைக்கணும்? ஆனால் எடப்பாடி நினைக்கணும். அவரை நினைக்க விடாமல் கேபி முனுசாமி நேற்று ஒற்றுமை இவ்வளோ புத்தி இவ்வளோ மாபெரும் படுதோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த ஒத்துமையை சீர்குலைக்கிற மாதிரி நேற்று ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஏன் அவருக்கு இந்த வேலை? அவரோட சொந்த பகையெல்லாம் வந்து சசிகலாமாக்கும் அவருக்கும் சொந்த பகை 1000 இருக்கலாம். அதுக்கோசம் வந்து கட்சி அழிக்கணும்னு எதுக்கு நக்ஸலைட் கேபி முனுசாமி நினைக்கிறாரு? அவர் நக்ஸலைட் இயக்கத்தில் தான் வந்தவர். இல்லை என்ன சொன்னார் சார்? அதெல்லாம் ஒரு காலம் முடியாது. ஓபிஎஸ்க்கு இந்த கட்சிக்கு என்ன சம்மந்தம்? ஓபிஎஸ் எதுக்கு அழைப்பு விடுக்கிறாரு? சசிகலா இந்த அம்மா அழைப்பு எடுத்து 48 மணி நேரம் ஆச்சு. இந்த அம்மாவை நம்பி யார் போவா? ஒரு தொண்டம் போனானான்னு கேட்குறாரு. இப்போ கேபி முனுசாமி ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் இந்த கட்சிக்குள்ளே உள்ள வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டா அவருக்கு என்ன லாபம் இருக்குது? அவர் திமுகவோட கைக்கூலியாக செயல்படுறாரு. திமுகவோட துரைமுருகன் கூட அன்கோ போட்டுன்னு ஒரு 10-15 குவாரி நடத்துறாரு கிருஷ்ணகிரியில். கேட்டால் டெண்டர் போட்டு எடுத்துட்டார். இவர் டெண்டர் போட்டு எடுத்தால் திமுக முதல்ல ஃபார்ம் கொடுப்பானா உனக்கு எனக்கு? இவங்கெல்லாம் அன்கோவாக செயல்படுறாங்க. கேசி வீரமணி வந்து ஏசி சண்முக தோக்கடிக்கணுன்றத வேலை பார்த்தாரு அவர். இப்போ அதிமுகவில் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அதிமுக வெற்றிக்கு பெறணும்னு ஒரு மந்திரியும் முன்னாள் அமைச்சர்களும் 2ஆம் கட்ட தலைவரும் முயற்சியே பண்ணல. ஓபிஎஸ் ஜெயிக்கக்கூடாது, டிடிவி தினகரன் ஜெயிக்கக்கூடாது, இங்கே ஏசி சண்முகம் ஜெயிக்கக்கூடாதுன்னு தான் பார்த்தாங்களே தவிர அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர்கள் வெற்றி பெறணும் ஒரு இலக்கு கூட அவங்களுக்கு கிடையாது. அது என்ன கருத்து? இவங்க வெற்றி பெறக்கூடாதுன்னு ஏன் அவங்க வேலை பார்க்கணும்? அவங்க அதாவது கட்சி வந்து அவங்க கையில் போயிடக்கூடாது. மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்குது. இப்போ கூட மக்கள் ஆதரவு அதிமுக ஓட்டு வங்கி கணக்கு போடும்போது டிடிவி தினகரன் வந்து 2ஆவது இடத்துல இருக்கார். 3.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அண்ணன் ஓபிஎஸ் வந்து 3.25 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு. அங்கெல்லாம் வந்து 40,000 80,000 சொற்ப ஓட்டு தான் அதிமுக வாங்கியிருக்கு. 4 பேர் கூட இல்லைன்னு சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் மேலே இவங்க குற்றம் சாட்டினாங்க. இன்றைக்கி 3 லட்சம் மக்கள் அவருக்கு அந்த தொகுதியில் ஓட்டு போட்டிருக்காங்களே. வெற்றி வாய்ப்பு இல்லை, அது வேறு ஒரு தனி கதை, அது விட்டுருங்க. ஆனால் இவ்வளோ பெரும்பான்மை மக்கள் ஒரு சுயேட்சை சின்னத்தில் நின்று ஒரு பலாப்பழத்துக்கு ஓட்டு போட்டுறாங்களே. அவர் கட்சியும் கிடையாது, கட்சி சின்னமும் கிடையாது, வேட்டியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு வேட்டி கரை வேட்டி இல்லை, இப்படியும் இல்லாமல் ஒரு இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காருன்னா அப்புறம் மக்கள் மத்தியிலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் அவருக்கு செல்வாக்கு இருக்கிறதுனால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே. லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே. ஆனால் எடப்பாடி நம்பி ஓட்டு போடலையே. இப்போ கலைஞர் கருணாநிதி மாதிரி இப்போ ஒரு கதை வசனத்தை ரெடி பண்ணினாங்க. போன வாட்டி 2019 நாங்கள் 19% தான் வச்சுருந்தோம், இப்போ 20% வாங்கிட்டு வந்தேன். என்னடா கதை சொல்கிறேன்? 2% வாக்குகள் ஏறி. இல்லை 2019 யாரா முதலமைச்சர் இந்த நாட்டுக்கு? நீதானடா முதலமைச்சர். 2019 நீதானடா இணை ஒருங்கிணைப்பாளர். இவ்வளோ கட்சி கூட்டணியிலே 19 தான் வாங்கினோன்னா இப்போ யாரை? நான் தான் தனிப்பெரும்பான்மை, என்னால் வந்து ஒருங்கிணைப்பாளர் 2 பேர்கிட்ட அதிகார பகையோடு இருந்தால் என்னால் வெற்றி பெற முடியல. ஆனால் நான் வந்து பொதுச் செயலாளர்ன்ற தனி அந்தஸ்து தான் வெற்றி பெற முடியும் தானே
ஒற்றை தலைமை வேணும்னு தானே முழக்கமிட்டு இப்போ ஒற்றை தலைமை படுதோல்வி அடைஞ்சிருக்கேன். இதுக்கு யார் பொறுப்பு? 3% ஓட்டு வாங்கின பிஜேபி இன்றைக்கி வந்து 11% ஓட்டு வாங்கியிருக்கேன். நோட்டாவோட கீழே ஓட்டு வாங்கின பிஜேபி இன்றைக்கி பல மடங்கு அடுத்து கிட்டத்தட்ட 12 தொகுதியில் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அந்த கட்சி வலுப்பெற்றிருக்கு, வளர்ச்சி அடைஞ்சதுன்னு தானே சொல்லலாம். வெற்றி பெற முடியலன்னா கூட ஒரு வலுவான எதிர்கட்சி அந்தஸ்தில் வந்து உட்காந்துருக்காங்களே தமிழ்நாட்டில். இது திராவிட மண், பெரியார் மண், எல்லா மண்ணும் சொன்னீங்களே, அம்பேத்கர் மண் சொன்ன இடத்துல இன்றைக்கி பிஜேபி எப்படி முளைச்சிருக்கு? அப்போ அண்ணாமலை சொன்னது உண்மை தானே? அண்ணாமலை நான் கட்சியை வளர்க்கறதுக்கு என்ன அனுப்பப்பட்டிருக்காங்க, என் கட்சியை வளர்க்குற வேலையை நான் பார்க்குறேன், அவங்க கட்சி வளர்க்குற வேலையை பார்க்க சொல்லுங்கன்னா, அண்ணன் ஜெயக்குமார் அவர் அவ்வளோ வாய் நிற்க பேசினார். அண்ணன் ஜெயக்குமார் வாழ்க்கையிலேயே அவர் புள்ள டெபாசிட் வாங்கிச்சா, வெற்றி தோல்வி கூட சகஜப்பா. அவங்க 3.5 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க. யார்? பிஜேபி 2 லட்சம் ஓட்டு வாங்கின தமிழிசை கடந்த தேர்தலில் இந்த வாட்டி 3.25 லட்சம் ஓட்டு வாங்குறாங்க. நீங்கள் 2 லட்சம் ஓட்டையே தொட முடியலையே. 1.70 1.60 தானே வாங்குறீங்க அதிமுக. அது முன்னாள் அமைச்சர், ஏற்கனவே முன்னாள் அமைச்சரோட மகன், ஏற்கனவே இந்த எம்பியாக இருந்தவர் இந்த தொகுதியில். பிஜேபி வளர்ந்து தானே இருக்குது. இதை தான் அமித்ஷா சொன்னார், எல்லாரும் ஒற்றுமையாக இருந்துட்டு செயல்படுவோன்னு. இல்லை, அதிமுக அடித்து இந்த 40 தொகுதிகளும் 10க்கும் மேற்பட்ட ஒரு சில தொகுதிகளை பார்த்திங்கன்னா 3வது இடம் வந்திருக்காங்க. சரி, நீங்கள் 12 தொகுதி இப்போ அதான் 3வது இடம் வந்திருக்காங்க. இது 4 தொகுதியில் 4வது இடம் வந்திருக்காங்க. கன்னியாகுமரி. இல்லை, இந்த சரிவுக்கு வந்து பிரச்சாரமும் ஒரு காரணமாக இருக்குமா, இல்லை கூட்டணி ஒரு காரணமா? இல்லை, எடப்பாடி தலைமையை தொண்டர்களே ஏற்றுக்க வந்தபோது மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? சார், பிரச்சாரத்தில் ரொம்ப பயங்கரமான கூட்டத்தை காமிச்சாரு. எல்லாமே எல்லாரும் கோட்டர் பிரியாணிக்கு 250 ரூபா பணத்துக்கும் வரதாங்க செய்வான். நீ கூப்பிட்டாலும் அதே கூட்டம் வரும், நான் கூப்பிட்டாலும் அதே கூட்டம் தான் வரும். கூட்டம் ஒரு முக்கியம் இல்லை. நான் தான் கேட்குறேன், நீங்கள் 2.5 கோடி உறுப்பினர்கள் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். அது அம்மா இருக்கும்போது 1.5 கோடி இருந்தது. எடப்பாடி அண்ணன் வந்ததுக்கப்புறம் 2.5 கோடி உறுப்பினர்கள் இந்த இயக்கத்துக்கு சேர்த்துட்டீங்க. 1,52,000 ஓட்டு தானே வாங்கியிருக்கீங்க. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிற ஒரு 2.5 கோடி இருக்கிற இயக்கத்தில் மிச்சம் 1.5 கோடி தொண்டர் யாருக்கு ஓட்டு போட்டான்? பிஜேபிக்கு தானே ஓட்டு போட்டிருக்கான். பிஜேபிக்கும் நான் தமிழருக்கும் பிரித்து தானே போட்டிருக்கான். அதிமுக ஓட்டு வந்து நான் தமிழர் ஓட்டோட ஒத்து போகிற அளவுக்கு வந்துருச்சு. அது இந்த சரிவுக்கு யார் காரணம் பார்க்குறீங்க சார்? எடப்பாடியோட தன்னலம், தான் உயரம் தெரியாமல் அவர் இருக்கிற காரணம் தான் காரணம். அவரோட தலகணம் தான் காரணம். கேபி முனுசாமி, சிவி சண்முகம் போன்றவர்களுடைய தலகணம் தான் காரணம். போன வாட்டி தான் சொன்னீங்க, சிவி சண்முகம் சொன்னார் 15,000 ஓட்டில் நான் தோத்தார். விழுப்புரத்தில் 2 வாட்டி மந்திரியாக இருந்தவர். ஏன் தோத்தனா, இஸ்லாமியர்கள் எனக்கு ஓட்டு போடல, 15,000 ஓட்டு போயிடுச்சுன்னாரு. இந்த வாட்டி ஏன் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு ஓட்டு போடல? நீங்கள் தான் பிஜேபி விட்டு வெளில வந்துட்டீங்களே, ஏன் கிறிஸ்துக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல? சிறுபான்மையாக உங்களுக்கு ஓட்டு போடல? அவங்க எந்த காலத்தில் அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ போடுறதுக்கு? அவங்களோட ஓட்டு வாங்கி திமுகவோட ஓட்டு வாங்கின்னு உலகத்துக்கே தெரியும் போது ஏன் உங்களுக்கு தெரியாதா? வெளியில் வந்தீங்களே, மாபெரும் மெகா கூட்டணி அமைப்புன்னு சொன்னீங்களே, ஏன் அமைக்கல? உங்களை சரி அதெல்லாம் விடுப்பா. உங்களை நம்பி கேபி முனுசாமி பையன் முதல்ல சீட்டு கேட்டார். கேபி முனுசாமி பையனுக்கு வாங்கி கொடுக்கணும். இந்த ஏன் இந்த வாட்டி அவர் நிற்கல? அப்போ நிற்காத போது அவருக்கு தெரிஞ்சிச்சா இல்லை நம்ம ஜெயிக்க மாட்டேங்கிறதுனால தான் தான் பையனை நிறுத்தலை. சிவி சண்முகம் அண்ணா சிவி ராதாகிருஷ்ணன் நியூஸ் டிவி எம்டியை ஏன் நிறுத்தலை? ஆரணி தொகுதியில் சொந்த தொகுதியிலே ஏன் நிறுத்தலை? இவர் எம்சி சம்பத் அவர் பையனை ஏன் நிறுத்தலை? இல்லை அவரே இருக்கணும், சும்மா இருக்கிற எம்எல்ஏ வயல் இல்லை. எம்சி சம்பத் எம்பிக்கு நின்று இருக்கலாம்ல. இந்த தேர்தலில் நம்மளுக்கு கட்சியை உயர்த்தி நிறுத்தினா இது வாழ்வா சாவான்னு இருக்கும்போது இவங்கெல்லாம் நிறுத்திருக்கணுமா இல்லையா? வேலுமணி அவங்க அண்ணன் அன்பரசை ஏன் நிறுத்தலை? எடப்பாடி தான் பையன் மிருதுனை ஏன் நிறுத்தலை சேலத்தில்? இவர் தன்னுடைய மாப்பிள்ளை மருமகனை ஏன் நிறுத்தலை? யார் நம்ம தங்கமணி அவர்கள் நாமக்கல்ல கட்சி ஆட்சிக்கு வந்த போது மட்டும் மந்திரி பதவி எல்லாம் கிட்டத்தட்ட பினாமி மாதிரி அவர் மருமகன் தானே பார்த்தார் தினேஷ். ஏன் நிறுத்தலை? அவங்கள எல்லாம் அவங்களோட வாரிசுங்களை நிறுத்தணுமா இல்லையா? நத்த விஸ்வநாதன் அமரை நிறுத்திருக்கலாமா? அவர் பையனை நிறுத்திருக்கலாமே, படித்தவர் நல்ல பண்பாளர், நிறுத்திருக்கலாமே. திண்டுக்கல் சீனிவாசன் 2 பிள்ளைங்க இருக்காங்க, அவர் திண்டுக்கல்லில் நிறுத்திருக்கலாமே. ஏன் எஸ்டிபிஐ கட்சி கொடுத்தீங்க கூட்டணி கட்சிக்கு? அங்கே இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்கணும்னா அப்புறம் ஏன் ஓட்டு வாங்கி ஜெயிக்கலாங்க? அங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் தான் நின்று பிரதான எதிர்கட்சியான திமுக கூட நிற்கலையே. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து கன்னியாகுமரியில் தலவாய் சுந்தரத்தை ஏன் நிறுத்திருக்கலாமே? இப்போ எம்எல்ஏ அவர் இருந்து தான் ஆக போதா? ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிற்கிது, அங்கே கிட்டத்தட்ட டெபாசிட் போகுது. 4,000 ஓட்டு கூட வாங்க முடியல. பாராளுமன்ற தொகுதியில் 40,000 ஓட்டு மேலே வாங்கலையே. 1,08,000 சீமாலாம் 1,08,000 4வது இடமாச்சா கன்னியாகுமரியில்? அவர் தானே இந்த கட்சிக்கு ராஜகுரு. யார்? தலவாய் சுந்தரம். எடப்பாடியோட ராஜகுரு யார்? தலவாய் சுந்தரம். அவர் கன்னியாகுமரியில் சட்டமன்ற இடைத்தேர்தலையும் தோக்குறாரு, நாடாளுமன்றத்துலேயும் டெபாசிட் போகுது. தோக்குற ஜெயிக்குது வெற்றி ஆனால் டெபாசிட் போகிற அளவுக்கு நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? அப்போ இவனுங்க பேச்செல்லாம் ஏன் கேட்குறீங்க? நெல்லையில் நயனார் நாகேந்திரன்கிட்ட உங்களுக்கு ஏன் டெபாசிட் போகுது? அப்போ அதிமுக தொண்டன் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் டெபாசிட் போகுமா? மெரியாளர் நீங்கள் அதிமுக வீழ்த்தது அதிமுக தொண்டர்கள் தான். ஆமாம், உன் தலைமையை பிடிக்கல அவருக்கு. எடப்பாடி என்ற தலைமையை ஏற்றுக்க முடியல. சசிகலா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தால் மட்டும் இந்த கட்சி ஒன்றிணைய வாய்ப்பு பிரகாசம். தொண்டர்கள் வருவார்கள், ஒரு நாள் வர கொஞ்சம் தொண்டர்கள் வருவார்கள். தொண்டர்கள் வந்தால் மட்டும் போதும் இல்லையா? இப்போ எடப்பாடி அவர்கள் இறங்கி வரணும்னு சொல்கிறீங்களா? அவர்கள் பாருங்க, தொண்டன் தான் கட்சி தான் தொண்டன். தொண்டனுங்க வந்துட்டு அப்புறம் தலைவர்களுக்கு அங்கே என்ன வேலை? அதுக்கு வரணும்னா புரட்சி தாயின் பேர் போட்டுனா மட்டும் பத்தாது, புரட்சி பண்ணணும்.
உண்மையிலே புரட்சி பண்ணால் தான் புரட்சி தாய். போய் இந்த நேரத்தில் கூட இந்த கட்சி அம்மா இந்த கட்சியால் வளர்ந்து நீங்கள் இந்த கட்சியை வச்சு உங்கள் சொந்த பந்தம்லாம் வளர்ந்துருக்கு. கோடான கோடி தொண்டர்களுடைய அதிருப்தியாக இருக்கும்போது தொண்டர்களை காப்பாற்றுறதுக்கு முன் வரலன்னா நீங்கள் எப்போ முன் வர போகிறீங்க? அதான் இப்போ இது அதிமுக இணையுமா இணையாதான்? இணைக்கிறது யார்? எல்லாரும் இணையணும்னு நினைக்கிறீங்க. இதற்கு செயல் வடிவம் கொடுக்குறது யார்? அதை கூட நீங்கள் இந்த அம்மா பாட்டு அறிக்கை கொடுத்துட்டு இந்த அம்மா மட்டும் வீட்டில் போய் உட்காந்துன்னு கோலமாவும் கொடுவா மீன் சாப்பிட்டு இருந்தா கட்சி இணைஞ்சிடுமா? ஓபிஎஸ் அவர் பாட்டு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துட்டு கிளம்பி தேனியில் போய் உட்காந்துங்கன்னா கட்சி இணைஞ்சிடுமா? தியாகம் பண்ணுன்னு சொல்கிறீங்க. என்ன யார் பண்ணுறது தியாகம்? ஜானகி அம்மையார் வந்து நிறைய ஓட்டு வாங்கினாங்க. ஆனால் பெரிய லெவலில் வெற்றி பெற முடியல. ஜெயலலிதா அம்மாவை எதிர்த்து புரட்சித் தலைவரோட மனைவி அவங்க இந்த அம்மாவை எதிர்த்து வாங்க முடியல. ஆனால் கட்சி இந்த பிளவுபடக்கூடாது, இந்த கட்சி ஆட்சியில் இருக்கணும், புரட்சித் தலைவர் கண்ட கனவு நினைவாகணும்னு சொல்லி தானாக முன் வந்து இந்த அம்மா கிட்ட இருந்து எல்லாத்தையும் கொடுத்தாங்க. எந்த வந்து நிபந்தனையற்ற கொடுத்தாங்க. அது மாதிரி ஓபிஎஸ் ஒப்படைச்சிட்டு போ. சின்னமாவும் இல்லை எனக்கு கட்சி இருந்தால் போதும், நாங்கள் இனிமேல் கிளைம் பண்ணலாம்னு சொல்லு. இல்லைன்னா அடித்து ஆட்டத்தை பார்த்தலாம், நீயா நானா பார்த்தலான்னு சொல்லி இறங்கி செலவு பண்ணி பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் தூக்குங்க. எடப்பாடி மட்டும் என்ன தானாக செய்தார்? கிட்டத்தட்ட 563 கோடி செலவு பண்ணி தான் பொதுச் செயலாளர் ஆனார். யாருன்னா மறுக்க முடியுமா, மறைக்க முடியுமா அவர் காசு கொடுக்காம பொதுச் செயலாளர் ஆனார்னு? எதுவுமே செய்யாமல் வெறும் அறிக்கையை மட்டும் கொடுத்துட்டு தொண்டர்களை ஏமாற்றி இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாற்ற போகிறீங்க நீங்கள் எல்லாரும்? இப்போ எஸ்பி வேலுமணி இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுக்கான முக்கிய காரணம் கூட்டணி வைக்காமல் போனது. ஸோ அண்ணாமலை இதை பிளவுபடுத்திட்டா, இல்லைன்னா நாங்களும் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வாய் என்ன சொன்னீங்க அன்றைக்கி? பிஜேபி நோட்டாவோட கம்மியான ஓட்டு தான் வாங்கணும் நீங்கள். இதே அதிமுக ஜெயக்குமார் என்ன சொன்ன, நோட்டாவை தாண்டு தான் பாருங்கன்னு சொன்னார். கேபி முன்சாமி அதை கூட தாண்டாது அப்படின்னு சொன்னார். இப்போ வந்து பிஜேபி இல்லாதனால தான், கூட்டணி இல்லாதனால தான் 30 தொகுதி தோத்துச்சுன்னு இப்போ கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பயனு? இதை தானே அமித்ஷா மத்திய அமைச்சர் அமித்ஷா என்ன சொன்னார்? 2021 சொன்னார், எப்போ கூட்டணி எல்லாரும் ஒருங்கிணைந்து நம்ம வந்தால் தான் ஜெயிக்க முடியும். திமுக வந்து பலமான கூட்டணியாக இருக்குது. இன்னும் மக்கள் நீதி மையத்தையும் சேர்த்து கமலஹாசன் கூட்டணியும் சேர்த்து இன்னும் வலுப்பெற்றிருக்கு. அதுவும் இல்லாமல் 1000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க மாதம் மகளிருக்கு கலைஞர் திட்டத்தில். அதே மாதிரி இலவச பஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம வந்து பிளவுபடக்கூடாது. நம்மளுக்குள்ள மனமாற்றங்கள் மனமாட்சியங்கள் எதாவது இருந்தாலும் தேர்தலுக்கு அப்புறம் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். இப்போ ஒற்றுமையாக செயல்படணும்னு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாமல், அதை பொறுத்துக்க முடியாமல் வெளியில் சொல்கிற காரணம் தான் அண்ணாமலை பேரறிஞர் அண்ணாவை சொல்லிட்டார். இல்லாத சொன்னார், எதோ புக்கில் தான் படித்து சொன்னார். அது கொஞ்சம் ஏற்றுக்கலாம் எதிர்ப்பு பண்ணிக்க. வழக்கம் போல் கேபி முன்சாமியும் ஜெயக்குமாரையும் வச்சு ஒரு அறிக்கை கொடுத்துட்டு போ. அவங்க கட்சி தலைவரை 2 பேர் திட்டிட்டு போ. வாஜ்பாய் திட்டு, இல்லை அதானி திட்டு, ஏதோ பண்ணிட்டு போ. அதை விட்டு எதுக்கு கூட்டணி முறிக்கிற அளவுக்கு இந்த தருணத்தில் அந்த முடிவு எடுக்கலாமா? அவங்க வந்து கவர்னர் மாளிகையை ஒரு கட்சி ஆஃபீஸ் மாதிரி, அதிமுக கட்சி ஆஃபீஸ் மாதிரி ஓபிஎஸ் கூட்டு வந்து இணைக்க வச்சு, கவர்னர் 2 கையை வச்சு இணைக்க வச்சு உன்னை 4 ஆண்டு காலம் இந்த கட்சியை காப்பாற்றி திமுக இல்லைன்னா அன்றைக்கி உங்களை அதிமுக கபாலிகரம் செய்திருக்கோமா இல்லையா? விட்டு வச்சுருப்பாங்களா? துரோகத்தை தவிர வேறு எதுவுமே சிந்திக்க மாட்டோம்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அவங்க கூட இருந்துட்டு கடைசி வரைக்கும் இருந்துட்டு அந்த 4 நாளைக்கு முன்னாடி கூட பிரதம மந்திரியோட பக்கத்தில் உட்காந்துட்டு மீண்டும் 3வது முறை பிரதமர் தான் வருவார்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் துரோகம் பண்ணி இன்னத்தை நீ வாரி போட்டு போகிறேன்னு தான் கேட்குறாங்க எடப்பாடி எல்லாருமே தொண்டர்கள். தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் எதை ஒன்றாலும் மன்னிப்பாங்க, நீ கொள்ளாடி ஊழல் பண்ண எது ஒன்றாலும் பண்ணு, ஆனால் துரோகம் மட்டும் பண்ணாது. துரோகத்தை மட்டும் தமிழ்நாடு மக்களும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டனும் ஒரு காலமும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீ ஆந்திராவில் பாஸ்கர் ராவ் மாதிரி நீ ஒரு பாஸ்கர் ராவ் மாதிரி ஆகிட்டல. இன்றைக்கி துரோகம் பண்ணி ஜெயிச்சியா? ஒரு தொகுதியாக ஜெயிச்சியா? இவ்வளோ தூரம் பண்ணிய ஒரு தொகுதி ஜெயிச்சிங்களா? நீ இவர் வெற்றி பெறணுன்னா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 12 கோடி ரூபா கொடுப்பாரு கடந்த தேர்தல் 2021. இதே நாடாளுமன்ற 6 தொகுதிக்கு இப்போ 2 கோடி ரூபா கொடுக்க மாட்டேன். அப்போ நீ முதலமைச்சர் ஆகணும்னா செலவு பண்ணுவேன், தொண்டை பதவிக்கு எம்பி ஆகணும்னா செலவு பண்ண மாட்டேன். புரியுதுங்களா இல்லையா? அவரோட இப்படி இருந்தால் எப்படி கட்சி வளரும்? யாருன்னா மறுக்க முடியுமா? இல்லை கேஸ் போட முடியுமா? நீ 12 கோடி கொடுக்கலன்னு சொல்லு ஒரு தொகுதிக்கு, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு. இன்றைக்கி 234 சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குது. 10 சட்டமன்ற தொகுதியில் தான் அதிமுக லீடு பண்ணியிருக்கு. மிச்சம் 224 தொகுதியில் திமுக கூட்டணி தான் லீடு பண்ணியிருக்கு. பார்த்தீங்களா? சட்டமன்ற தொகுதியில் 10 234, அதுவும் சொற்ப ஓட்டு வித்தியாசத்தில். அப்போ மிச்சம் 200 இன்றைக்கி தேர்தல் வச்சா கூட 234 224 தொகுதி திமுக கூட்டணி வெற்றி பெற லெவலில் தானே அந்த இயக்கத்தை மண்டி எடுத்து வச்சுருக்கேன். உனக்கு என்ன கேள்வி? நான் என்ன கேட்குறேன், கேபி முன்சாமிக்கு அவர் பையனை வச்சு ஜெயிக்க முடியல, அவர் தொகுதியில் ஆளை போட்டு அவர் சொன்ன கேண்டிடேட் தான் போட்டாங்க, ஜெயிக்க முடியல. அப்புறம் எதுக்கு வாய் உனக்கு எதுக்கு இந்த வாய்? இப்போ அண்ணாமலை இந்த தோல்வி கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் தான் நிற்குது, பிரதான எதிர்கட்சி திமுக கூட நிற்கல. ஒரு காங்கிரஸ் வேட்பாளரை உன்னால் ஜெயிக்க முடியாமல் எதுக்கு இவ்வளோ பேச்சு? உனக்கு பேசுகிறவங்களாம் வந்து ஜெயிச்சுட்டு வந்து பேசணும், இல்லைன்னா வாய முடியும்னு சும்மா இருக்கணும். இல்லைன்னா தொண்டர்கள் கல்லால் அடிக்கிற காலம் நெருங்கிடுச்சு கொடுக்கலாம். எடப்பாடி கூட அத்தனை தலைவருக்கும் சொல்கிறேன், ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன், மிக விரைவில் தொண்டர்களை புரட்சி செய்து உங்களெல்லாம் கல்லாடி அடித்து இந்த நாட்டை விட்டு வெளியேற்றிடுவாங்க அதிமுக தொண்டர்களை.
கொதிப்படைஞ்சிருக்கிறாங்க. வாயை மூடிட்டு சொன்னாருங்க. இல்லை, அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக இப்போ வந்து ஒரு சந்தர்ப்பவாத கட்சியாக மாறிடுச்சு, அதனால தான் மக்கள் அதை நிராகரித்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஏற்றுக்கிறீங்களா சார்? சார், அதிமுக இப்போ இல்லைங்க, எடப்பாடி தலைமை என்னைக்கு ஏற்றுதோ அன்றைக்கே, என்னைக்கு கூவத்தூரில் பதவி பிரமாணத்தை அம்மா செய்து வச்சுட்டு போனாங்களோ, சின்னம்மா இந்த துரோகியை பதவியில் வந்து உட்காத வச்சாங்களோ, அன்றைக்கே இது வந்து கூவத்தூரில் கூவமாக மாற்றி விட்டு போயிட்டாங்க. அண்ணா இந்த பாவம் புண்ணியம் எல்லாம் சின்னம்மாவை தான் சேரும். எடப்பாடி தகுதியே இல்லாத ஒருத்தனை எடுத்து வந்து பதவியில் உட்கார வச்சிங்கன்னா இப்படி தான் ஆகும். அவன் நாளில் பார்த்து அந்த ஆள் பயப்படுறான், யாரையும் சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அந்த ஆள் எடப்பாடி அந்த ஆள் நாளில் பார்த்தே பயப்படுறான். என்னடா நம்மளுக்கு, ஏன்னா அந்த ஆளுக்கு துரோகம் பண்ணிட்டு தானே மேலே வந்தான். அதனால அடுத்து யாரை பார்த்தாலும் பயப்படுறான். சின்னம்மா பார்த்தாலும் பயப்படுறான், பெரியம்மா பார்த்தாலும் பயப்படுறான், அண்ணன் டிடிவி பார்த்தாலும் பயப்படுறான், ஓபிஎஸை பார்த்தாலும் பயப்படுறான், இப்போ அவங்க கட்சியில் இருக்கிற வேலுமணியை பார்த்தாலும் பயப்படுறான், செங்கோட்டையனை பார்த்தாலும் பயப்படுறான். பயம் பயம் பயன்னு தன்னாலே ராமனா ஆகிட்டான் அந்த எடப்பாடி. அதிமுகலேருந்து இருக்கிற பிக் ஷாட்ஸ் யாராவது பிஜேபி பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா சார்? இது பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தாங்க, பிஜேபி தன்னிலை 3% நீங்கள் பிஜேபியோட ஓட்டு வங்கி இன்னைக்கு 11% வந்திருக்கு. ஒரிசாவில் அப்படி தான் இருந்தது, 2% 3%. இன்றைக்கி ஒரிசாவில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. 19 தொகுதியில் ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறாங்க. இன்றைக்கி 20வது தொகுதி 20 மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்னும் பிஜேபி எத்தனை மாநிலத்தில் பிடிக்கணும்? அவங்க 4 படிப்படியாக மேலே போயிட்டு இருக்காங்க. தேர்தலில் யூபியில் 3வது முறை பிரதமர் மோடி வராரு. இந்திய வரலாற்றிலே கிடையாது, நேருக்கு அப்புறம் யாரும். புரியுதுங்களா? சுதந்திர இந்தியாவில் 3வது முறை ஒருத்தர் வரும்போது ஆன்டி இன்கம் இருக்க தானே செய்யும். அது மோடிக்கு யூபியில் இருந்திருக்கு. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இந்த கட்சியை பிளவு பண்ணதை அங்கே இருக்கிற மக்கள் விரும்பலை. அங்கே ஒரிஜினல் சரக்கு யாருது? ஒரிஜினல் வந்து உத்தம் தாக்கரே தான். அவரை வச்சு ஏக்நாத் சிண்டே எல்லாம் பண்ணதை வந்து மக்கள் விரும்பலை. அதனால் மோடிக்கும் அங்கே பாடத்தை கற்பித்து கொடுத்துருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. யூபியை அவர் நம்பியிருந்தார். தமிழகத்துக்கும் யூபியும் குஜராத்தும் முழுவதும் நம்பினார். தமிழகத்துக்கும் அவர் அந்த அளவுக்கு செய்யலை. அது நிதர்சனமான உண்மை தான். இருந்தால் கூட உலகத்தில் இந்தியாவை இன்றைக்கி மதிக்கப்படுற ஒரு நாடாக, பொருளாதாரத்தில் 5வது இடத்துலேருந்து இப்போ 3வது இடத்துல நோக்கி போயிட்டு இருக்குதுன்னா மோடி பிரதமராக இருக்கிறனால தான் அது நடக்குது, சாத்தியமாகிடுச்சு. உலக நாடு வந்து மோடியை பார்த்து, இந்திரா காந்தி அம்மையாருக்கு அப்புறம் மோடியை பார்த்து இப்போ இந்தியா வந்து பயப்படுறாங்கன்னா அது காரணம் என்னன்னா மோடியோட திறமையான நிர்வாகம் தான் காரணம். அதே மாதிரி 2019, 20 21 வரைக்கும் கொரோனா தாண்டம் ஆடிச்சு. எல்லாரும் இந்தியா வந்து 1,40,00,000 100 கோடி 40 கோடி 140 கோடி மக்கள் தொகையை வந்து என்ன வந்து லாக்டவுன் போட்டு மக்களை உயிரையும் காப்பாற்றி கொடுத்தவர் இந்த நரேந்திர மோடி. இன்றைக்கி நம்மலாம் இந்த ஊடகத்தில் இருக்கிறோம், போகிறோம் வரோன்னா நரேந்திர மோடிக்கு வந்து நன்றியை சொல்லணும். அங்கேயும் சில குறைபாடுகள் இருக்குது, சிறு குறைபாடுகள் இருக்குது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக இருப்பதை இந்தியா நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிரஜையும் பெருமை கொள்ள வேண்டும். நான் இன்னுயிரை காப்பாற்றி கொடுத்துருக்காருல, அந்த ஒன்று போதாதா? இப்போ ஐரோப்பா கண்ட்ரியாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், லண்டன் எகாராவனா கூட இருக்கட்டும், ஆனால் எல்லா இடத்துலையும் பெருமளவு உயிர் பலி ஆச்சு. நம்மளுடைய பர்சன்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகிருக்கணும், எவ்வளோ குறைச்சி காப்பாற்றி கொடுத்துருக்காங்க என்பதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர, ஒரு நாட்டோட பிரதமரை எப்போ பார்க்கணும், ஒரு சோதனை காலத்தில் தான் மன்னன் எப்படி செயல்படுறான்னு பார்க்கணும். நார்மல் காலத்தில் நீங்களும் பார்த்துலாம், நானும் பார்த்துடலாம். ஒரு நாட்டுக்கு ஒரு சோதனை வருது, ஒரு இக்கட்டான தருணம் வருது, பேண்டமிக் வரும்போது நாட்டையும் மக்களையும் எப்படி கட்டி காத்தான்றதான் நம்ம நினச்சி பார்க்கணும். அந்த விதத்தில் நரேந்திர மோடிஜி வந்து மிக சிறப்பாக கட்டி காத்தாருல, எல்லா அளவு சந்தேகம் இல்லை. நீங்கள் வந்து அண்ணாமலை வந்து டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது தமிழ்நாட்டில். அது நேற்று தமிழிசையே சொல்லியிருக்காங்க, கூட்டணி முடிவு பண்ணுற அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு கொடுக்கல, மாநில தலைவர் கொடுக்கல, அது மத்திய பாஜக தலைமை தான் முடிவு பண்ணோம். இது நேற்று அவர் சொன்னது கூட 2026 கூட்டணி சேருமா சேராதான்னு ஒரு பேட்டியை கொடுத்துருப்பார். சேராதுன்னு சொன்னார். இது அவருடைய தனிப்பட்ட கருத்து, இது மத்திய பாஜக கருத்து இல்லைன்னு சொல்லி உடனே அவங்க வந்து பிஜேபி முன்னாள் தலைவர் முன்னாள் கவர்னர் அவங்க வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்களே. கன்னடம் தான் தெரிவிக்கல, ஆல்மோஸ்ட் அதை அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து பிஜேபியோட கருத்துலாம். பிஜேபி வந்து அதிமுகவை இன்று வரைக்கும் இவ்வளோ துரோகம் பண்ணால் கூட நாச கருத்தோட பார்க்குறாங்க. நீங்கள் அவங்கள வந்து திமுகவை நாசத்தோட பார்க்குது அதிமுக, ஆனால் பிஜேபி வந்து எதிரியாக பார்க்குது அதிமுக. அம்மாவும் புரட்சி தலைவரும் தீயசக்தி திமுகன்னு சொன்னால் இவங்க திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கின்னு அண்ணாமலையை கோயம்புத்தூரில் தோக்கடிக்கிறாங்க. இங்கே திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கின்னு ராமநாதபுரத்தில் 5 ஓபிஎஸ் இறக்கி, நீங்கள் 5 இறக்கியும் அதிமுக அங்கே வெற்றி பெற முடியல, டெபாசிட் கூட வாங்க முடியல. அண்ணன் வாங்கியிருக்காருல்ல இவ்வளோ 3 லட்சம் ஓட்டு, அது பெரிய சாதனை தானே. அவருடைய வேட்டியில் கரை வேட்டி கிடையாது, அவருக்கு சிம்பிள் கிடையாது, அதுதான் ரெட்டலையை பிடிங்கிட்டீங்க, இவ்வளோ நின்று அவர் இவ்வளோ பெரிய குறுகிய காலத்தில் நின்று வாங்கியிருக்காருன்னா அது வெற்றி பெற்றிருக்காருன்னு அர்த்தம். நீங்களும் திமுகவோட அன்கோ போட்டுக்கிட்டு அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி
5 ஓபிஎஸ் அந்த காலத்தில் இறக்கி அந்த தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாதவங்களாம் இறக்கி நாசம் பண்ணீங்களே அவரை. டிடிவி தினகரனுக்கும் தான் இதே தான் சொல்கிறேன். அவர் எல்லா இடத்துலையுமே இவங்களுடைய ஒற்றை அஜெண்டா திமுக வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை. ஓபிஎஸ் வெற்றி பெற்றக்கூடாது, அண்ணாமலை வெற்றி பெற்றக்கூடாது, நாயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றக்கூடாது, அண்ணன் டிடிவி தினகரன் வெற்றி பெற்றக்கூடாது, அமித்ஷா சதுரப்பாட்டை வெற்றி பெறக்கூடாதுன்னு தான் நினைச்சிங்களே தவிர நாம் கட்சி வெற்றி ஏன் பெறணும். அது வந்து நம்ம இந்த தேர்தல் நம்மளுக்கான தேர்தல் இல்லை. சிவி சண்முகம் சொன்ன மாதிரி 2026 தான் நமக்கான தேர்தல் கோட்டை விட்டதனுடைய விளைவு தான் இந்த படுதோல்விக்கு காரணம். இனிமேலாவது சிந்திச்சு அனைவரும், நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எடப்பாடியும் ஓபிஎஸ் மட்டும் இந்த கட்சி இல்லை, எடப்பாடியும் ஓபிஎஸும் தியாகத்தில் சின்னமாக மட்டும் இந்த கட்சி இல்லை. உங்களால் முடிஞ்சால் ஒற்றுமையாக இருங்க. ஒற்றுமையாக இல்லைன்னா இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறிடுங்க. 3 பேருமே சொல்கிறேன். உங்களால் ஒற்றுமையாக இருக்க முடியலன்னா இந்த இயக்கத்திலே நீங்கள் இருக்காதீங்க. இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க இந்த இயக்கத்தை வழி நடத்துறதுக்கு. பொன்மனம் புரட்சித் தலைவர் கொண்டு வந்த தன்னலம் கருதாத ஒரு தொண்டனுடைய இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்ட ஒரு புரட்சித் தலைவர். அனகாபுத்தூர் ராமலிங்கம் ஏற்படுத்திய இந்த இயக்கத்தை அவர் தன்னை இணைத்து கொண்டார். தொண்டனின் இயக்கமாக இது, தலைவரின் இயக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட இயக்கத்தை தொண்டர்கள் வழி நடத்துவார்கள். நீங்கள் இருந்தால் ஒற்றுமையாக செயல்படுங்கள். கேசி பழனிசாமிக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இல்லையானால் இந்த இயக்கத்தை விட்டு எல்லாரும் வெளியேறுங்கள். தொண்டர்கள் அவளுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் வந்த கழகத்தை அம்மா சொன்னதை போல் மீண்டும் ஒரு 100 காலம் இந்த இயக்கம் புத்துணர்ச்சியோட வெற்றி நடை போடும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.